நீங்கள் தானே உருண்டை பிடிச்சி எங்கள் எல்லாருக்கும் கையில் கொடுப்பீங்க. எல்லாரும் சோகமாக இருக்காங்க, நீங்கள் சோகமாக இருக்கிறனால. இல்லை மாப்பிள்ள, இது எவ்வளவு பெரிய குடும்பமா இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி எவ்வளவு சின்னதா மாறிடுச்சு. ஒரு பக்கம் அவர் கவலைன்னா இன்னொரு பக்கம் என் பிள்ளைங்க, மருமகளுங்க, பேர அவங்கெல்லாம் இங்க கூட இல்லாததும் மனசுக்கு வருத்தமா இருக்கு மாப்பிள்ள. உங்கள் பையன் மனசு மாறி திருந்தி மறுபடியும் வருவார். உங்கள் பேரன், உங்கள் மருமக, 2 தூணுங்களை பக்கத்தில் வச்சுட்டீங்க, 2 மக இருக்காங்க. ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும், புரியுதுங்களா? சாப்பாடு கொடுங்களேன், கொடுங்க, செம பசி. எல்லாரையும் வர சொன்னது நான் தான். ஆமாங்க, உங்களை கொன்னுருவேன்னு அந்த மகேஷ் மிரட்டினா. உன் மாமனாரு அதான் அந்த சிவராம. அவன் எங்க இருக்கான்னு உனக்கும் உன் புருஷனுக்கும் நல்லா தெரியும். ஆனா நீ உன் புருஷனை காப்பாத்தணும்ல, அதுக்காக நீ உண்மையை சொல்லித்தான் ஆகணும். மாமாவ இந்த பர்த்டேக்கு இதனால தான் நான் வர சொன்னேன். அவர் வர நேரத்துக்கு அவர் அரெஸ்ட் பண்ண சிபிஐ ஆபீசரை மகேஷ் அனுப்பி வச்சாரு. அந்த மகேஷ் தாங்க. ஹலோ, என்னமா தங்கச்சி நீ? நான் அவ்வளோ சொல்றேன், உன் மாமா இன்னும் வரலையே. எங்க இருக்க? ஏய், நீ போன் பண்ணி அந்த ஆள் வரக்கூடாதுன்னு அவரை அலர்ட் பண்ணிட்டியா? என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல. மரியாதையா உண்மையை சொல்லிரு, இல்ல என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன்னால முடிஞ்சத பண்ணிக்கோடா. என் உயிரே போனாலும் நான் என் மாமாவை காட்டி கொடுக்க மாட்டேன். ஏய், யாருகிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? ஏய், தெரியும்டா, கொலகார பாவி. உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா யாருக்குமே கெடுதல் நினைக்காம வாழுற எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? ஏய், உன்னால முடிஞ்சதா பாத்துக்க. நான் என்னோட மாமா இருக்கிற இடத்த சொல்ல மாட்டேன். போனை வைடா. இவன் என்ன எப்படி பேசுறா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ரேவதி யாரு? நான் தாங்க. இங்க முருகன்றது யாரு? உங்க 2 பேர்கிட்டயும் விசாரணை பண்ணணும். உங்களுக்கு என்ன வேற வேலையே இல்லையா? என்ன பாக்குறீங்க? நீங்க எத்தனை தடவை வந்து கேட்டாலும் அதே பதில் தான். அதான் அவளை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களா? சும்மா தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி கேட்டதே கேட்டு. உங்களுக்கு என்ன சார், எங்களுக்கு நிம்மதியா இருக்க மாட்டீங்களா? வேலை செய்யணும் சார், கிளம்புங்க. தம்பி, உனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ ஒதுங்கி நில்லு. எங்களுக்கு நீ வேலை சொல்லாத. இது என் கேரேஜ், நான் வேலை செய்கிற இடம், சரியா? இங்கே வந்து நீங்கள் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. ஒரு தீவிரவாதியை மறைச்சி வச்சுக்கிட்டு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, நீ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? எந்த எவிடன்ஸும் இல்லாம எப்படி சார் அவனுக்கு தெரியும்னு நீங்க சொல்றீங்க? சார் இந்த பாருங்க, எனக்கும் சட்டம் என்னன்னு தெரியும், சரியா?
ஸோ அம்மா அவங்க இஷ்டத்துக்கு வந்து எங்களை தொந்தரவு பண்ணுறதுலாம் அலோவ் பண்ண முடியாது. பாருங்க, நாங்கள் ஒன்றும் எவிடன்ஸ் இல்லாமல் இங்கே வரல. இவர் அவங்க அப்பா கூட பேசின கிளியர் ஆடியோ ஃபைல் எங்ககிட்ட இருக்கு. கிளம்புங்க, ஆஃபீஸ் போகலாம். இவரை கூட்டிட்டு வாங்க. சார் அவனுக்கு தான் எதுவும் தெரியலன்னு சொல்றாங்க சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க போலாம். ஹலோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன? இல்ல சார், உங்க மாமனார் பத்தின தகவல் இவருக்கு தெரியுது, ஆனா சொல்ல மாட்டேங்கிறாரு. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு சார். சார், அவனே வாய் பேச முடியாதவன், பாவம். அவனை போய் இப்படி ட்ரீட் பண்றீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இல்ல சார், நாங்க எங்க டியூட்டியை செய்யறோம். சார், உங்க மேலதிகாரி கிட்ட பேச வேண்டியது இருக்கும். இப்ப நான் போன் பண்ணா அடுத்த நிமிஷம் உங்க வேலை இருக்காது. கிளம்புறீங்களா இல்லையா? பயப்படாதண்ணா. டேய், என்னடா அதெல்லாம்? உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ற, ஆனா அவங்க ஏதோ ஆடியோ எவிடன்ஸ் அது இதுன்னு ஏதோ சொல்றாங்களே. நான் கூட கேட்டேன், அதுல மாமா ஏதோ உங்ககிட்ட பேசி வச்சிருக்காங்களே. முருகா, இந்த சிபிஐ ஆபீசரை வேலையை விட்டு அனுப்பிச்சாலும் அடுத்ததான் புது ஆபீசர் வருவாங்க. முதல்ல கேஸ ஸ்டேட் போலீஸ் ஹேண்டில் பண்றதுக்கும் சென்ட்ரல்ல இருந்து வர சிபிஐ ஆபீசர்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குடா. நீ மட்டும் இதுல மாட்டானா உன் லைஃபை காலி பண்ணிடுவாங்க. இந்த பாரு, நான் நினைச்சா உன்னை காப்பாற்ற முடியும். நான் கண்டிப்பா உன் சைடு தான் நிப்பேன்டா, சரியா? ஏன்னா நீ என் ஃப்ரெண்டுடா. இப்போ என் மச்சான், விட்டுருவனா? சரி, என்கிட்ட சொல்லு, மாமா அங்க வந்தாரா? அவர்கிட்ட ஏதாவது பேசுனீங்க? ஹலோ, அதான் தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல. சிபிஐ ஏதோ விசாரிச்சா நீ ஏதோ வேற மாதிரி விசாரிச்சுனுக்குறா. இந்த பாரு, இது வேலை செய்யற இடம், தேவையில்லாத பேசினுக்குற. அதை கிளம்பு. ஏய், நான் என் மச்சான் கிட்ட பேசிட்டு இருக்கேன்டா. உனக்கு என்னடா பிரச்சனை? ஓ மச்சானா? உங்க மச்சானுங்க வேலை செய்ய தான் வந்துக்கிறாரு. நீ பேசுறதா இருந்தா அவன் மச்சான உன் வீட்டுல கூட்டு போய் பேசு. இப்பதான் தெரிறாரு மச்சான்லாம் அவன் கண்ணுக்கு. எங்க ஓனர் வந்தா என்ன திட்டுவாங்க. கிளம்புங்க சார். சாமானிய ஜோக் காட்டி. இங்க பாருங்க, இது வேலை செய்யற நேரம். தொந்தரவு பண்ணாம நீங்க கொஞ்சம் கிளம்புனா நல்லா இருக்கும். நான் உன்ன டென்ஷனா வாங்க. அதெல்லாம் ஜோக்கி தான்.